கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டுமாய் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு ஜீவிக்கிறார் என்கிறதான நிகழ்ச்சியை தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். ஜைன் டிவி வழியாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. காண்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்து, மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசப்பா, இந்த மாலை வேளைக்கு நன்றி. இந்த பகல் முழுவதும் கண்வண்ணி போல் காத்து சுகமும் பலம் ஜீவனையும் கொடுத்து இந்த நேரத்தில் ஜைன் டிவி வழியாக உம்மை நாங்கள் தியானிக்க கிருபை செய்திருக்க நன்றி தகப்பனே. கர்த்தரை தேடுவர்களே உங்கள் இருதயம் வாழும் என்று சொன்னீரே. தேவனை தேடுவதற்கு ஒரு நன்மை குறைப்படாது என்று சொன்னீர். இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு வாஞ்சியோடு உற்சாகத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் ஆசீர்வதியும். அடிமை மரத்தில் நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வழியை ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாய் உங்களை யாவரை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என்று அற்புதமான அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. ஜீவ வார்த்தை. இந்த இயேசு ஜீவிக்கிறார் என்கிறதான நிகழ்ச்சியில் அற்புதமான ஜீவ வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடவுள் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவ வார்த்தை. அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படிந்து வாழும் பொழுது அவருக்குள்ள நாம் ஜீவிக்கிறோம். நாம் கீழ்ப்படியாமல் மீறும் பொழுது, தவறு செய்யும் பொழுது ஜீவனை இழந்து போய்விடுகிறோம். அவரில் நிலைத்திராவிட்டால் நாம் மரித்து விடுகிறோம். தண்டனைக்குரியவளாய் பாவிகளாய் மாறிவிடுகிறோம். பாருங்க, அந்த 2ஆம் வசனத்தில் அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். சரி, என்ன அறிவிக்கிறார் என்பதை குறித்து நான் இந்த 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் இதிலிருந்து சகோதர சிநேகம் அல்லது சகோதர அன்பு என்கிறதான தலைப்பிலே நான் சில விஷயங்களை சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். சகோதர அன்பு மிகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம். அதாவது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி? ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டான். 14ஆம் வசனம் பாருங்க, 1 யோவான் 3:14, நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்றும் அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். அவனுக்கு நித்திய ஜீவன் நிலைத்தராது என்று அறிவீர்கள். இப்ப இதெல்லாம் சொல்றார். இவனுக்குள்ளாய் அன்பு இருக்கிறதா? அவனுக்குள்ளாக நித்திய ஜீவன் இருக்கிறதா? நித்திய ஜீவனுக்கு போவானா? அல்லது அவன் கடவுள் விட்டு தூரமாக இருக்கிறானா? அவனுக்குள்ளாக பிசாசின் ஆவி இருக்கிறதா என்கிறதான விஷயத்தெல்லாம் இங்கே தெளிவாக யோவான் எழுதுகிறார். இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த யோவான், இயேசுவின் தாயினிடத்தில் அவருடைய தாய் தகப்பனாருக்கு பிறந்த யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் அற்புதமாய் சகோதர அன்பை குறித்து அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையனாயிருந்து
தன் சகோதரன் குறைச்சல் ஒன்று கண்டு. சகோதரர்கள், ஒருவன் பணக்காரனாக இருக்கிறான், ஒருவன் ஏழையாக இருக்கிறான். இந்த ஏழை சகோதரிடத்தில் போய் உதவி என்று கேட்கும் பொழுது அவனுக்கு உதவி செய்யாமல் தன் இருதயத்தை அடைத்து கொள்ளுகிறான். அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். பகை, விரோதம் பிசாசு கொடுக்கிறதான மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஐக்கியம் ஒன்று, பிரிவினை ரெண்டு என்று நாம் பார்க்கிறோம். ஒரு சகோதரர்கள் இருந்தார்கள், ஒரு அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. ஒரு கூலி தொழிலாளி, அண்ணன் ஒரு கூலி தொழிலாளி, தம்பி கூட அவரும் அந்த கூலி வேலை செய்து கொண்டிருந்தார். இந்த அண்ணன் மிகவும் சின்ன பையன், கூட ஹெல்ப்பருக்கு வச்சுருக்காரு. மேலே பல அடி, 20 அடி 30 அடி மேலே ஏறி அவருடைய வேலையை அவர் செய்வார். இந்த கொம்புங்கள்லாம் கட்டி மேலே செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவர் மேலே ஏறி எல்லா வேலையெல்லாம் செய்வார். பிறகு அப்படியே தென்னை மரம் ஏறுவார், இந்த நுங்கு மரமெல்லாம் ஏறி இந்த மரத்தெல்லாம் வெட்டுவார், தேங்காய் வெட்டுவார். 200 மரம் இல்லை 100 மரம் 300 மரம் வெட்டினால் ஒரு மரத்துக்கு உள்ளன்னு சொல்லிட்டு அவர் பணத்தை சிறுக சிறுக சம்பாதிப்பார். இந்த தம்பி இருக்கிறான், அவன் உதவி செய்ய மாட்டான், சோம்பேறி. ஆனால் தூரத்தில் அவன் ஒளிந்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பானான். பார்த்து கொண்டிருந்து அவர் கஷ்டப்பட்டு டயர்டாக கடைசியாக கூலி வாங்குறாரு பாருங்க. அந்த கூலி மொத்தமாக இவ்வளோ மரத்துக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு 1000 500 2000 வாங்கும் பொழுது அந்த வாங்கின உடனே பக்கத்தில் நிற்பானான். நின்று, அண்ணே இந்த மாதிரி ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும் என்று சொல்லி அவன் சரியான காரணத்தை சொல்லி அவன் ஒரு சில நண்பர்களை கூட்டி கொண்டு அதை வாங்கி கொண்டு போயிடுவான். பிறகு கூட அப்படியே இருப்பான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரியே இருப்பான். நல்ல அமௌண்ட் வரும் பொழுது அதை சரியான காரணத்தை காட்டி அதை வாங்கி கொண்டு போயிடுவான். இந்த அண்ணன் மிகவும் ஒரு குறைந்த படிப்பு, இவன் நன்றாக படித்து தம்பியாவது படிக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அண்ணன் மிகவும் ஆசை வைத்து, என் தம்பி படிக்கட்டும், என் தங்கச்சி அக்கா எல்லாரும் குடும்பத்திற்கெல்லாம் படிக்கட்டும் என்று சொல்லி அந்த குடும்பத்தை, மூத்த மகன் என்பதினாலே அந்த சகோதரன் குடும்பத்தை நடத்தி வந்திருக்கிறான். பிறகு படித்து முடித்து காலேஜெல்லாம் முடித்து அந்த தம்பி, அந்த கூலி தொழிலாளிய தம்பி வெளி நாடுகளுக்கு சென்று வேலை செய்திருக்கிறார். வேலை செய்து திருமணம் செய்து இருவரும் நல்ல சம்பாதனை. வெளிநாட்டிலேருந்து ஃபோன் வரும்போதெல்லாம், அண்ணன் என் தம்பி வெளிநாட்டில் இருக்கிறார், ஏதாவது உதவி செய்தாரப்பா? இல்லை செய்வார் 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 என்று ஏற்கும். ஃபோன் வந்தால் ஒரு சந்தோஷம், ஏதாவது அனுப்புவாரா? இவர் கஷ்டம், இவரும் பிள்ளைங்களாம் வைத்து கொண்டிருக்கிறார், 2-3 பிள்ளைகளை வைத்து கொண்டு கஷ்டப்படுகிறார். அந்த சகோதரன் ஒரு ஏக்கத்தோடு, அவருக்கும் கடன் பிரச்சனைகள், பிள்ளைகள் எல்லாம். தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது என்ற வார்த்தைக்கு ஏற்ப அந்த மூத்த அண்ணன் சகோதரிக்கு, அவருடைய அப்பா ஒரு கூலி தொழிலாளி, வருமானம் இல்லை, ஆனால் படிக்க வேண்டும் என்று சொல்லி இவர் கான்ட்ராக்ட் எடுத்து, அவர் ஊழியம், அதாவது கான்ட்ராக்ட் எடுத்து பணத்தை சம்பாதித்து குடும்பத்தை நடத்தி வந்திருக்கிறார். சரி, நம்ம தான் படிக்கலையே என்று சொல்லி குடும்பத்தினர், சகோதரி எல்லாரும் படிக்க வைத்திருக்கிறார். எல்லாம் வெளிநாடுக்கு சென்று நல்ல செட்டில் ஆகியிருக்கார். ஆனால் போன உடனே மனம், பிசாசு அவருடைய எண்ணத்தை மாற்றி, எந்த ஒரு ஹெல்ப், அவ்வளவா ஏதோ ஒரு கடமைக்கு ஒரு 1000 2000 கொடுத்துட்டு கண் துடைப்புக்காக அவர் செட்டில் ஆகியிருக்காங்க. இந்த சகோதரன் மிகவும், அவருடைய மனைவியும் அந்த பிள்ளைகளும் யோசித்து பல நாள் கேட்டிருக்கிறாங்க, என்னங்க நீங்கள் சம்பாதித்த பணமெல்லாம் என்ன செய்தீர்கள்?
அப்பொழுது சொன்னார், இந்த மாதிரி படிப்புக்காக அதற்காக இதை கொடுத்தேன்னு சொல்லி. அவர்கள் சொல்லிட்டாங்க, நீர் எதுவும் கொடுக்கவில்லை. சகோதரர் சொல்லி, நீங்கள் எதுவுமே கொடுக்கல, நீ எப்போ கொடுத்த அப்படி என்று சொல்லி வாக்குவாதம் செய்து அவர்களுக்குள்ளாக கசப்புண்டாயிற்று. பிறகு அந்த வெளிநாட்டில் இருக்கிற சகோதரன் அருமையான ஒரு வீடை கட்டியிருக்கிறார். நன்றாக அவரும் பக்கத்தில் இருக்கிறாரு. அவருக்கு உண்டான இடத்துல மிகப்பெரிய ஒரு அற்புதமான வீடை பல லட்சத்தில் கட்டியிருக்கிறார். இந்த கூலி தொழிலாளி அவர் வீடு கட்டவில்லை. ஆனால் கடவுளிடத்தில் அவர்கள் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் குடும்பமாக, உண்மையாக ஆலயத்துக்கு போவது வருவது இப்படி. ஆனால் அந்த சகோதர தம்பியும் ரட்சிப்புலா நடத்தி அவர் நல்ல நிலையில் போயிட்டாங்க. ஆனால் இந்த பிள்ளைகள் படிப்புக்காக அண்ணன் அந்த வெளிநாட்டில் இருக்கிற தம்பி இடத்துல கொஞ்சம் பணம் கேட்ட பொழுது அவர்கள் மறுத்து விட்டார்கள். சரியான உதவி செய்யவில்லை. பெரிய அளவு செய்யலை, ஏதோ சும்மா அப்படி பண்ணியிருக்காங்க. இவர்கள் செய்ததெல்லாம் நினைக்கும் பொழுது பல லட்சங்கள். ஆனால் அவர்கள் நன்றியை மறந்து நல்ல நிலையில் இருக்கும் பொழுது இவர் உதவி செய்தார். அவர்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு உதவி செய்யவில்லை. ஆனாலும் இந்த சகோதரனை, இந்த அண்ணங்காரனை ஆண்டவர் விடவில்லை. ஆண்டவர் அந்த கூலி தொழிலாளியை தெரிந்து கொண்டார். அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அவர்களையும் கடவுள் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறாராம். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையனாயிருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு, நல்லா தெரியும் என்னுடைய சகோதரன் அண்ணன் அவர் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறார், எனக்கு உதவி செய்திருக்கிறார், நான் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. எல்லாவற்றையும் மறந்து அவர்கள் பகையை உண்டு பண்ணி பேசாதபடி எங்கே பணம் கேட்பார்கள். இந்த வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சிலர், எல்லாரும் அல்ல, எங்கே பணம் கேட்டுடுவார்களோ என்று சொல்லி சகோதர சகோதரிகளிடத்தில் பேசுவது கூட கிடையாது. அன்பு கிடையாது. சொந்தம் வந்தால் யாரும் டச் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு சகோதரி இடத்துல கேட்டேன், என்ன அவ்வளோ உங்கள் பிரதர்கள் பேச மாட்டீங்கன்னா, ஐயோ பிரதர் பணம் 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 பணம்னு சொல்லிட்டு எல்லாம் பிக்கிறாங்க, அதனாலே வர்றதில்லை, இந்தியாவுக்கு வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். ஒரு உலக ஆஸ்தியுடனாக இருந்த உலகத்தில் எல்லா பணம், செல்வாக்கு, புகழ், லேண்ட் எல்லாம் இருந்தாலும் கூட சகோதரனுக்கு, உடன் பிறந்த சகோதரனோ அல்லது நண்பனோ அல்லது திருச்சபையில் இருக்கிறதான குறைச்சல் உள்ள சகோதர சகோதரிகள், நல்ல நிலையில் இருக்கிறவர்களுக்கு கடவுள் சொல்லுகிற விஷயம், குறைச்சொன்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டாள், அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்வது எப்படி என்று இங்கே யோவான் மூலமா கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். எப்படி தேவனுடைய அன்பு இருக்கும்? அன்பு இல்லாதவன் கடவுளை அறியான். தேவன் அன்பாக இருக்கிறார். பார்த்தீங்களா? நாம் சகோதரத்தில் அன்பு கூறும்படினால் மரணத்தை விட்டு நீங்களாகி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். இந்த ஒரு விஷயம், இந்த ஹெல்பிங் மைண்ட் இல்லைன்னா நிச்சயமாக பரலோகம் போக முடியாதுன்னு சொல்லி தெளிவாக வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே ஆண்டவர் ஒரு சகோதரனுக்கு குறைச்சல் கொஞ்சம் உதவி செய்யறதே இவ்வளோ யோசிக்கிறியே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை நமக்காக, நமது பாவங்களுக்காக சிலுவை மரத்தில் ஜீவனே கொடுத்திருக்கிறார். தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு வேறு ஒன்றுமில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு எப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் பார்த்தீங்க? அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அல்லேலூயா. கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. அவரவர்கள் கிரிகளினால் அறிவீர்கள், அவரவர்கள் கனிகளினால் அறிவீர்கள். போன வாரம் நம்ம பார்த்தோம், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறார், தீமை செய்கிறவன் கடவுளை காணவில்லை. நாம் நன்மை செய்ய வேண்டும், அன்பு கூற வேண்டும்.
இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பணத்தினாலும் சொத்தினாலும் நிலம் பாகங்கள் இவைகளினாலும் பிரிந்து கிடக்கின்றன. எனக்கு பணம் தான் முக்கியம், எனக்கு பாகம் தான் முக்கியம், எனக்கு நிலம்தான் முக்கியம், எனக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுத்துவிடு என்று சொல்லி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இன்றைக்கு கோர்ட் கேஸ் என்று அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இது சகோதர அன்புக்கு எதிரானதாக இருக்கிறது என்று சொன்னார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மையும் இன்பமாய் இருக்கிறதா இருக்கிறது. சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். தேவன் சகலத்தை அறிந்திருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம், நான் எப்படி அன்பு செலுத்துகிறோம், மாயமான அன்பா உண்மையுள்ள அன்பா என்பது தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருப்போம். நம்முடைய இருதயமே குற்றவாளி என்று தீர்க்கிறதா இருக்கிறது. நன்மை செய்யும் பொழுது இருதயம் களிப்பாகும், மகிழ்ச்சியாகும். நன்மை செய்ய அறிந்திருந்தும் நீ செய்யாவிட்டால் தீமை வாசற்படியில் படுத்து கொண்டிருக்கும் என்று நாம் பார்த்தோம். நன்மை, அன்பு, சகோதர சிநேகம் மிகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமாக இருக்கிறது. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். கற்பனையை கை கொள்ளாமல் நீ என்ன அன்பு செலுத்தினாலும் வீண் என்று சொல்லுகிறார். ஏன் உங்கள் ஜெபம் கேட்கப்படவில்லை? அன்னையுடைய வாழ்க்கையில் ஏன் சந்தோஷம் இல்லை? ஏன் குற்ற உணர்வு? சகோதர அன்பு இல்லை, சமாதானம் இல்லை, பகை, விரோதம், சண்டை, பொறாமை, எரிச்சல், ஜீவனத்தின் பெருமை, மாம்ச இச்சை, உலக காரியங்களில் அநேகர் அடிமைகளாக இருக்கிறது. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாக இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கற்பனையாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று 1 யோவான் 4:9 நாம் பார்க்கிறோம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினால், இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அவர் நமக்காக அனுப்பினார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை எதற்காக? உண்மையான அன்பு என்ன என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். சிலுவிலே நமது பாவங்களுக்காக, நமது அக்கிரமங்களுக்காக, தோஷங்களுக்காக, சாபங்களுக்காக அவர் மரித்து அவர் உயிரோடு எழுப்பி, நானே கர்த்தர், உன்னை நேசிக்கிற தேவன் என்பது விளங்க பண்ணுகிறார். நாம் அவரை தேடி போல, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறதான ஈவு இரக்கம்தான் தேவனுடைய அன்பு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒரு இடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள் பூர்ணப்படும். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர். அவர் அக்னியாக இருக்கிறார், அவர் வார்த்தையாக இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் பொழுது ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. அப்படிப்பட்ட தேவன், அவர் பரிசுத்தர், நம்மை தேடி நமக்குள்ளாய் வாசமாயிருக்கிறார். தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக அவர் வாசமாயிருக்கிறார். வார்த்தையானவர் நமக்குள்ளாக அவர் தட்டி எழுப்புகிறார். அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம்.
ஆமென். என்னில் என் ஆண்டவர் நிலைத்திருக்கிறார், உன்னில் அவர் நிலைத்திருக்க வேண்டுமா? அவரில் அன்பு கூறுங்க. சகோதர அன்பு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி எடுக்கிறோம் என்று அப்போஸ்தலர் சாட்சி கொடுக்கிறார். விசேஷமாக அப்போஸ்தலனாகிய யோவான் சாட்சி கொடுக்கிறார். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். Glory to God. நிலைத்திருங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள். 10 கற்பனையில் பிரதான கற்பனை அன்பு. அன்பு இல்லாதவன் கடவுளை அறியவில்லை. அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். Glory to God. Thank you ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் அவர் தான். யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ. இயேசு ஜீவிக்கிறார். இயேசு இன்று உயிரோடு இருக்கிறார். எனக்காக சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு வேத வசனத்தின்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் என்று நான் நம்புகிறேன். அவர்தான் என் தேவன். என் பாவத்தின் சாபத்தையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு என் துக்கங்களை சுமந்தார். அவரை நான் தொழுகை செய்ய போகிறேன், ஆராதனை செய்ய போகிறேன், சாட்சியாக உண்மையாக இருக்க போகிறேன், நித்திய வாழ்வை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவருக்குள்ளாய் நாம் ஒப்பு கொடுத்து அன்புள்ளவர்களாக, ஆராதனை செய்கிறவர்களாக, பாடுகிறவர்களாக, வேதத்தை வாசித்து அவருடைய ரட்சிப்பை அநேகருக்கு சாட்சியாக சொல்லும் பொழுது நீங்கள் தேவன் மேல் வைத்த அன்பு என்ன என்று அறிந்து கொள்வீர்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தாள் அவன் பொய்யன். அல்லேலூயா. மீண்டும் வாசிக்கிறேன். 1 யோவான் 4:20 வசனத்தில் வாசிக்கிறேன், கவனிங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் பிரைஸ் தி லார்ட் தன் சகோதரனை பகைத்தாள் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? மாயக்காரரே என்று சொல்லுகிறார் அநேகர் ஆண்டவர். மாயக்காரரே. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவரால் பெற்றிருக்கிறோம். ஆமென். இதாங்க சகோதர அன்பு. இதைத்தான் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனையை கை கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளையிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அல்லேலூயா. அவருடைய கற்பனையை நீ கை கொண்டுட்டேன்னா அதுதான் அன்பு. வேதத்தை வாசிக்கணும், ஆலயத்திற்கு போகணும், ஜெபம் பண்ணணும், பாடணும், சாட்சி சொல்ல, துதிக்கணும். அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறோம், இதை செய், இதை செய்யாத, அவருக்கு பிரியமா அவருடைய சித்தத்தின்படி செஞ்சிச்சின்னா அதுதான் அன்பு கூறுவது. இஷ்டம் போல் வாழ்ந்துட்டு ஞாயிறு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கடவுளோடு நாம் உறவாட வேண்டும், ஒவ்வொரு நாள் பேச வேண்டும், தேவனுடைய ஆலோசனை நாம் நடக்க வேண்டும். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், சீர்கெட்டு போவார்கள். ஆலோசனை உண்டானால் சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும். தேவனுடைய ஆலோசனை நீங்கள் கேட்கும் பொழுது, இந்த ஆலோசனை நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக தேவனிடத்தில் அதிகமாக அன்பு செலுத்துவீர்கள் என்று நான் நம்புகிறேன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாக இருக்கிறான். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். 1 யோவான் 5:11-12 வாசிக்கிறேன். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரன் உடையவன் ஜீவனை உடையவனாக இருக்கு. தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நீங்கள் குமாரனுடையவனாக இருக்கிறீர்களா? தேவன் உங்களுக்குள்ளாய் வாசமாக இருக்கிறாரா? தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிறீர்களா? முகத்தில் அல்ல, உங்கள் கிரிகளினாலே. உங்கள் கிரி தான் பரலோகத்துக்கு போகும். உங்களுடைய கிரியை வேறு ஒன்றும் போகாது பரலோகத்துக்கு நீங்கள் போகும்பொழுது. இதோ
அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், அக்கிரம் செய்கிற அக்கிரம் செய்யட்டும், பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரம் வருகிறேன், அவனவனுக்கு தக்க பலன், அவனுக்கு தக்க கிரியைக்கு பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இவைகள் எழுதுகிறேன். அல்லேலூயா, புரியுங்களா? இதைத்தான் யோவான் எழுதி நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாதினால் அவரை பொய்யராக்குகிறான். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள சொன்னால், சகோதர சிநேகம், சகோதர அன்பு நமக்கு தேவை என்று ஆணித்தரமாக இந்த ஒன்று யோவான் புத்தகத்தை நாம் பார்க்கிறோம். இவெல்லாம் நாம் இந்த வார்த்தையெல்லாம் விசுவாசப்படி செய்யும் பொழுது கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக நடக்கிறவர்களாக இருந்தால்தான் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும். காரணம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வசனம், நம்முடைய டார்கெட், நம்முடைய லக்கு என்று சொன்னால் எட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஜைன் டிவி மற்றும் தி ரிடெம்ப்ஷன் ஆஃப் சோல் சர்ச் மினிஸ்ட்ரீஸ் இன்னும் உலகம் முழுவதும் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய ஊழியங்கள் மூலமாக கடவுள் நம்மை தேற்றி வருகிறார். மோசம் போகாதிருங்கள், நித்திய மோட்சத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான அற்புதமான வார்த்தை நீங்கள் கேட்டீர்கள். மீண்டுமாக அடுத்த வாரத்தில் ஒரு அற்புதமான வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். கண்கள் மூடி ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன் நான், கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன், எதை குறித்தும் பயம் இல்லையே, எதை குறித்தும் பயம் இல்லையே, என் நேசர் நடத்துகிறீர், தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேன் நான், சாய்ந்து விட்டேன் நான், சாய்ந்து விட்டேன் நான். பிதாவே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி. இம்மட்டும் எங்களோடு அநேக வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்கு அன்பாகவும் ஆலோசனையாகவும் எச்சரிப்பாகவும் தெளிவாக எங்களோடு பேசினே இருக்க நன்றி தகப்பனே. என் வசனத்திற்கு நடுநிலையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆம், இந்த நேரத்தில் கூட இந்த வார்த்தை கேட்ட ஆண்டவரே, கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆம் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் கேட்டு அதன்படி உமக்கு பயந்து ஆண்டவரே சகோதர அன்பில் நாங்கள் நிலைத்திருக்கும்படி எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் சொன்னபடி ஆண்டவரை சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நாங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடைகள் இருக்குமானால் அதை அப்புறப்படுத்தி எங்களை ஆண்டவரை நித்திய வழியில் எங்களை நடத்தும் ஆசீர்வதியும். மக்கே மகிமை, மக்கே சோத்திரம். நல்ல வார்த்தைக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லவன நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.